அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் டிஎன்பிசி எக்ஸாம் குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 எக்ஸாமுக்காக தமிழ் புத்தகத்திலிருந்து பண்ணாக்கா வினா விடைகள் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம பண்ணாக்கா ஆல்ரெடி 10th தமிழ் இயல் 1லிருந்து மொத்தம் ஒரு 4 பார்ட் வீடியோ பார்த்துருக்கோம். அந்த வீடியோவுடைய லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது பண்ணாக்கா 10th ஸ்டாண்டர்ட் இயல் 2லிருந்து லைன் பை லைன் வினா விடைகள் தான் பார்க்க போகிறோம். மொத்தம் பண்ணாக்கா ஒரு 140 கொஷின்ஸ் இருக்கும். இது பண்ணாக்கா நம்ம ஒரு 5 பார்ட் வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட்டு கொஷின், செய்தி 1. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15ஐ உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம். செய்தி 2. காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் 2ஆம் இடம் என்பது எனக்கு பெருமையே. செய்தி 3. காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள். ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் இ. செய்தி 1 மற்றும் 3 ஆகியன சரி. அப்போ இரண்டாவது மட்டும் பண்ணாக்கா தவறானது. அடுத்து கொஷின் நம்பர் 2. பொறுத்துக. பொருந்தும் விடை வரிசையை தேர்ந்தெடுத்துக்க. 1 பண்ணாக்கா கொண்டல், கோடை, வாடை, தென்றல். ஸோ இதற்கான சரியான விடை பண்ணாக்கா ஆப்ஷன் ஆ 3, 1, 4, 2. ஸோ அப்போ பண்ணாக்கா கொண்டலுக்கு பண்ணாக்கா கிழக்கு. அடுத்து கோடைக்கு பண்ணாக்கா மேற்கு, வாடைக்கு வடக்கு, தென்றலுக்கு பண்ணாக்கா தெற்கு. ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஆ 3, 1, 4, 2. அடுத்து கொஷின் நம்பர் 3. தென்மேற்கு பருவக்காற்று இந்தியாவிற்கு எத்தனை விழுக்காடு மழைப்பொழிவினை தருகிறது? தென்மேற்கு பருவக்காற்று இந்தியாவிற்கு எத்தனை விழுக்காடு மழைப்பொழிவினை தருகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் இ 70 விழுக்காடு. ஆப்ஷன் இ 70 விழுக்காடு. அடுத்து கொஷின் நம்பர் 4. தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவிற்கு எப்பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகிறார்கள்? தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவிற்கு எப்பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகிறார்கள்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் இ திருவெம்பாவை திருப்பாவை. திருவெம்பாவை திருப்பாவை. அடுத்து கொஷின் நம்பர் 5. பொறுத்துக. மூச்சு, தாகம், உறைவது, ஒலி. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் இ. 1வதுக்கு இ. மூச்சுக்கு பண்ணாக்கா காற்று. மூச்சுக்கு காற்று. 2வதுக்கு ஆ தாகம் நீர். 3வதுக்கு பண்ணாக்கா ஆ உறைவது நிலம். 4வது ஒலிக்கு கதிரவன். ஒலிக்கு கதிரவன். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் இ. அடுத்து 6வது கொஷின். உலகம் ஐம்பூதங்களால் ஆனது என்றவர்? உலகம் ஐம்பூதங்களால் ஆனது என்றவர்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் இ தொல்காப்பியர். ஆப்ஷன் இ தொல்காப்பியர். அடுத்து கொஷின் நம்பர் 7. வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயில் பெருக்கம் உண்டாம் என்ற பாடலை பாடியவர்? வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயில் பெருக்கம் உண்டாம் என்ற பாடலை பாடியவர்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ ஔவையார். ஆப்ஷன் ஆ ஔவையார். அடுத்து கொஷின் நம்பர் 8. பொறுத்துக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ 1வதுக்கு ஆ மேற்கு குடக்கு. 2வதுக்கு வடக்கு வாடை. 3வது தெற்கு தென்றல். 4வதுக்கு பண்ணாக்கா கிழக்கு குணக்கு.
அடுத்து கொஷின் நம்பர் 9வது, முன்னீர் என்பதன் பொருள். முன்னீர் என்பதன் பொருள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ கடல். ஆப்ஷன் ஆ கடல். அடுத்து கொஷின் நம்பர் 10, வண்டோடு பொக்க மணவாய் தென்றல் என கூறும் நூல் எது? வண்டோடு பொக்க மணவாய் தென்றல் என கூறும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ சிலப்பதிகாரம். ஆப்ஷன் ஆ சிலப்பதிகாரம். அடுத்து கொஷின் நம்பர் 11, பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது என்ற நூலின் ஆசிரியர். பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது என்ற நூலின் ஆசிரியர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் இ பலப்பட்டடை சொக்கநாத புலவர். ஆப்ஷன் இ பலப்பட்டடை சொக்கநாத புலவர். அடுத்து கொஷின் நம்பர் 12, வழித்தொழில் ஆண்ட உறவோன் என குறிப்பிடும் மன்னன். வழித்தொழில் ஆண்ட உறவோன் என குறிப்பிடும் மன்னன். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ கரிகாலன். ஆப்ஷன் ஆ கரிகாலன். அடுத்து கொஷின் நம்பர் 13, கரிகால் பெருவளத்தானை புகழ்ந்து பாடிய சங்ககால பெண் புலவர். கரிகால் பெருவளத்தானை புகழ்ந்து பாடிய சங்ககால பெண் புலவர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் இ வெண்ணி குயத்தியார். ஆப்ஷன் இ வெண்ணி குயத்தியார். அடுத்து கொஷின் நம்பர் 14, முசிறி துறைமுகத்துக்கு விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்த கிரேக்க மாலுமி. முசிறி துறைமுகத்துக்கு விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்த கிரேக்க மாலுமி. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ இப்பாலஸ். ஆப்ஷன் ஆ இப்பாலஸ். அடுத்து கொஷின் நம்பர் 15, ஜூன் முதல் செப்டம்பர் வரை வீசும் பருவக்காற்று. ஜூன் முதல் செப்டம்பர் வரை வீசும் பருவக்காற்று. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ தென்மேற்கு பருவக்காற்று. ஆப்ஷன் ஆ தென்மேற்கு பருவக்காற்று. அடுத்து கொஷின் நம்பர் 16, அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வீசும் பருவக்காற்று. அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வீசும் பருவக்காற்று. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ வடகிழக்கு பருவக்காற்று. ஆப்ஷன் ஆ வடகிழக்கு பருவக்காற்று. உலக காற்றாலை உற்பத்தியில் 5ஆம் இடம் பெற்றுள்ள நாடு. உலக காற்றாலை உற்பத்தியில் 5ஆம் இடம் பெற்றுள்ள நாடு. ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ இந்தியா. ஆப்ஷன் ஆ இந்தியா. அடுத்து கொஷின் நம்பர் 18, இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம். இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் இ தமிழ்நாடு. ஆப்ஷன் இ தமிழ்நாடு. அடுத்து கொஷின் நம்பர் 19, உலகிலேயே அதிக அளவு மாசுபடுத்தும் நாடுகளில் 2ஆம் இடம் பெற்றுள்ள நாடு. உலகிலேயே அதிக அளவு மாசுபடுத்தும் நாடுகளில் 2ஆம் இடம் பெற்றுள்ள நாடு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் இ இந்தியா. ஆப்ஷன் இ இந்தியா. அடுத்து கொஷின் நம்பர் 20, இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணிகளில் 5ஆம் இடம் பெறுவது. இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணிகளில் 5ஆம் இடம் பெறுவது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ காற்று மாசு. ஆப்ஷன் ஆ காற்று மாசு. அடுத்து கொஷின் நம்பர் 21, உலக காற்று நாள். உலக காற்று நாள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ ஜூன் 15. ஆப்ஷன் ஆ ஜூன் 15. அடுத்து கொஷின் நம்பர் 22, யூனிசெஃப் என்பது. யூனிசெஃப் என்பது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ சிறுவர் நிதியம். ஆப்ஷன் ஆ சிறுவர் நிதியம். அடுத்து கொஷின் நம்பர் 23, பூங்காற்றே இத்தனை நாள் உன்னை பாடாதிருந்து விட்டேன் என்று வருந்திய கவிஞர். பூங்காற்றே இத்தனை நாள் உன்னை பாடாதிருந்து விட்டேன் என்று வருந்திய கவிஞர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ தேவக்கோட்டை வா மூர்த்தி. ஆப்ஷன் ஆ தேவக்கோட்டை வா மூர்த்தி. அடுத்து கொஷின் நம்பர் 24, தொல்காப்பியர் உலகம் என்பது எதனால் ஆனது என்கிறார். தொல்காப்பியர் உலகம் என்பது எதனால் ஆனது என்கிறார். இதற்கான சரியான விடை ஆப்ஷன்
இ ஐம்பூதங்களால். ஆப்ஷன் இ ஐம்பூதங்களால். அடுத்து கொஷின் நம்பர் 25. மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர் யார்? கூறப்பட்ட நூல் எது? மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர் யார்? கூறப்பட்ட நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ திருமூலர் திருமந்திரம். திருமூலர் திருமந்திரம். ஸோ இன்றைக்கான மொத்தம் 25 கொஷின் பார்த்துட்டோம். அடுத்த பார்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.